அதிகபட்சமா பார்க்குற ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நீ பெயின் அண்ட் பேக் பெயின். இப்போ நீ பெயின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, யூஸ்வலாக இப்போ யங் கேர்ள்ஸ் யூஸ்வலாக நீ பெயினாவே 40 above வரும்ன்ற காலம் போய் இப்போ 20 years 16 yearsல கூட இப்போ நீ பெயின்லாம் வருது. இப்போ காமன்லி வில் சி ஆஃப்டர் டெலிவரி உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரியில் இந்த கால்சியம் டெபாசிஷன் குறையுது, வெயிட்டும் போடுவாங்க. அதனால இப்போ வந்து ஏர்லியர் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், பெட்டரோஃபெமரல் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஏர்லியராக வருது. இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பெயின் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரோதெரப்பி மூலமாக பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் நாட் பெயின் இஸ் வெரி லெஸ் வி கேன் டூ வித் எக்ஸசைஸ் தெரப்பினா அதுக்கான நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ஆரம்பிக்கிறோம். பட் ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரென்தனிங் பண்ணோடனே அவங்களுக்கு நாங்கள் ஃபிட்னஸில் தான் ப்ரோட்டோகால் கொடுக்குறோம். ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அதே ஃபிட்னஸ் ப்ரோட்டோகால்ஸ் கார்டியோவும் கொடுப்போம், ஸ்ட்ரென்தனிங். ஏன்னா வெயிட் குறைய குறைய அந்த நீல லோட்ஸ் கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்லி பெயின் குறையும். அதர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ப்ராப்ளம். பேக் பெயின் வந்து நிறைய காசஸால வருது. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ரொம்ப ப்ரொலாங் சிட்டிங் செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கு. மெயினாக நம்ம எல்லாமே சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணுறோம், வி ஆர் நாட் பீன் வாக்கிங். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் மசில்ஸ் டைட்னஸ், உங்களோட தொடைக்கு பின்னாடி வர மசில்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் சொல்லுவோம், அந்த மசில் டைட் ஆகுறதாலையும் பேக் பெயின் வரும். ஸோ அதால இப்போ நிறைய டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கேசஸ் நாங்கள் அதிகமாக இங்கே பார்க்குறோம். உமன்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ், பீரியட்ஸ் இஷ்யூஸ், இன்ஃபர்டிலிட்டிக்காகலாம் வருவாங்க. அவங்களுக்கான பர்டிகுலராக என்ன எக்ஸசைஸ் கொடுத்தா அந்த இஷ்யூஸ் கிரியேட் லைக் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதையுமே நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் ரன்னிங் த பிசியோதெரப்பி கிளினிக் ஆல்சோ. இங்கே வந்து நாங்கள் எங்களோட கான்செப்டே இட் இஸ் பி நோ மெடிசன் நோ சர்ஜரி. அதுதான் எங்களோட மெயின் கோல் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வி ஹவ் பீன் ஃபேஸிங் சோ மெனி ஆஃப் லைக் வாட் இஸ் ஆர்கன் ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா யூ ஹேவ் டு அவுட் ஆஃப் தி மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே இப்போ நிறைய மெடிசனாக போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம அவுட் கம் பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் டு டூ ஒன்லி வித் யூ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு வர ப்ராப்ளம்லாம் மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இட் இஸ் நாட் அ பிசியாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்து இன்வாலன்ட்ரி கிடையாது, வாலண்ட்ரி, நம்மளால பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அதுக்கு நம்ம மாத்திரை மருந்துகள் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும் அவுட்டர் சைட்ல இருந்து அப்படின்றத தான் நம்ம இங்க வந்து பிசியோதெரப்பியில செய்யறோம். இப்போ இதுல வந்து நாங்கள் மெயினா வந்து எலக்ட்ரோதெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி அப்படின்னு பார்ப்போம். பிசியோதெரப்பியில எலக்ட்ரோதெரப்பி அப்படின்றது நம்ம ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு ரொம்ப வலி இருக்கிறவங்களுக்கு அது மூலியமாவும் வலி குறைக்கிறோம். இப்போ வலி இல்லை எனக்கு ஸ்ப்ரெயின், நீங்க சொன்ன அந்த கழுத்து சுளுக்கு அப்படி ஏதாவது இருந்தாலும் எடுத்தோடனே நமக்கு வந்து இந்த எலக்ட்ரோதெரப்பி போடணும்னு அவசியம் இல்லை. சில எக்ஸசைஸ் தெரப்பி மூலியமாவும் சரி பண்ணலாம். இப்போ நிறைய ஒரு மித் இருக்கு, எக்ஸசைஸ் தெரப்பினா நான் வந்து ஒரு 4 எக்ஸசைஸ் போய் கத்துக்கிட்டு நான் வீட்லயே பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பட் அந்த 4 எக்ஸசைஸ் கத்துக்கிட்டு வீட்டில் பண்றதுல எந்த மோட் ஆஃப் நீங்க பண்றீங்க, எவ்வளவு ரிதமா அந்த எக்ஸசைஸை பண்ணீங்க, எவ்வளவு ரெப்புடேஷன்ல பண்றீங்க. ஒரு கழுத்து வந்து 90 டிகிரி தான் மூவ் ஆகணும், 90 டிகிரி தான் மூவ் ஆகணும். நீங்க இஷ்டத்துக்கு திருப்பிட்டீங்கன்னா அது இட்ஸ் கோயிங் டு இன்ஜுரி அதர் ஜாயின்ஸ் ஆல்சோ. ஸோ அதை ப்ராப்பரா பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மசில் ஒர்க் ஆகும். இப்போ ஷோல்டர் வந்து இஃப் யூ ஹேவ் டு லிஃப்ட் ஃபார் 90 degrees அந்த 90 degrees அந்த மசில் வீக்கா இருக்கும், அந்த மசில் 90 டிகிரி தான் தூக்கணும். அதை நீங்க 110 டிகிரி வரைக்கும் தூக்குறீங்க அப்படின்னா தட் மசில் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ அதை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 days யூ கோ டு தி